சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நேரு அவர்களின் கதை முடிந்தது. சற்று முன் பரபரப்பு. தாவேகா ஆட்சி அமைத்து 3 மாதங்களுக்கு மேலாகிடுச்சு. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. சட்டப்பேரவையில் பட்ஜெட் விவாதம் நடைபெற்றிருக்கு. ஒவ்வொரு மக்கள் மீதும் கடன் வாங்கிய விவகாரத்தில் நிதியமைச்சர் மரியா வில்சன், திமுக முன்னாள் அமைச்சர் நேரு இடையே காரசாரமான விவாதம் ஏற்பட்டது. சட்டமன்றத்தில் நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தில் நிதியமைச்சர் மரியா வில்சன் தங்களின் தலைவர்களை எங்கே தேடுவோம், எங்கே பார்ப்போம் என திமுக உறுப்பினர்கள் கூறியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை தேடினால் அவர்கள் தலைவர் பெயர்தான் வரும் என கூறியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் மீதும் 1,28,000 கடனை விட்டு சென்றது திமுக அரசு தான். அங்கேதான் உங்கள் தலைவரை தேட வேண்டும். ஒவ்வொருவரின் தலை மீதும் 1,28 லட்சம் கடன் உள்ளது. இதை நான் சொல்லவில்லை என்றார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கொந்தளித்தபடி பதிலளிக்க முயற்சி செஞ்சாங்க. அதற்கு மரியா வில்சன், ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க சார். ஒவ்வொரு மக்களின் மீதும் 1,28,000 கடன் ஏற்படும் வரலாற்று படைத்தது முந்தைய திமுக ஆட்சி தான். அவர்களின் நிர்வாக குளறுபடியும் தவறான நிதி மேலாண்மை கொள்கை தான் காரணம். நாங்கள் 50 வருடங்களாக ஆட்சியில் இல்லை. ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் கத்துறதால எந்த பலனும் கிடையாது. இப்படி கூட்டமாக கத்திக்கொண்டே தான் இருக்க வேண்டியது தான். நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை. வெள்ளை அறிக்கையில் சொல்லியதை தான் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் புதிதாக எதையுமே சொல்லலைங்க. ஒவ்வொருவரின் தலை மீதும் 1,28 லட்சம் கடன் என்பது அவர்களின் விட்டு சென்ற கடன். அவர்களை தலைவர் மகளிர் உரிமை தொகையில் தேடுவார்களாம். அப்போது இந்த கடனை எங்கே தேடுவதாம்? இதையெல்லாம் சேர்த்து தான் பட்ஜெட்டில் சொல்லியுள்ளோம் என்றார். திமுக முன்னாள் அமைச்சர் நேரு அளித்த பதிலில் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு நிதித்துறை செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 வருடங்களானாலும் அதை அடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கி தான் செயல்பட முடியும் என்பதை நிதித்துறை செயலாளரே தெளிவுபடுத்தியிருக்கிறார். தனிநபர் கடன் எங்கள் ஆட்சியில் 1,28 லட்சம் கடன் இருக்கிறது என்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாட்களில் 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் குறைவாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவதற்கு கடன் முக்கியம். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தான் கடன் வாங்கப்படுகிறது. ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வது ரிசர்வ் வங்கி. அவர்களின் அனுமதி இல்லாமல் அரசு கடன் வாங்க முடியாது. ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் தான் கடன் வாங்கப்பட்டது. எவ்வளவு கடன் வாங்கப்பட்டது என்பதை விட எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, புதிதான திட்டங்கள் வந்துள்ளது என்பதை தான் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து மறைக்கப்பட்ட வருமானம் மற்றும் கணக்கில் காண்பிக்கப்படாத முதலீடுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நேரு மீது வருமான வரித்துறை வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இது அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரு சட்டசபையில் கேள்வி கேட்ட உடனே இவ்வாறு அவர் மீது வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்திருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த வழக்கில் தற்போது வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செஞ்சிருக்கிறாங்க. எனவே நேருவும் பதிலளிச்சே ஆக வேண்டும். கடந்த ஆட்சியில் நேரு தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் முரண்பாடு இருப்பதா சொல்லி வருமான வரித்துறை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நேரு தற்போது திருச்சி மேற்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கார். கடந்த ஆட்சியில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் முரண்பாடு இருக்கிறது என வருமான வரித்துறை சந்தேகமாக கூறியிருக்கிறாங்க. ரூபாய் 17 கோடி கணக்குகளில் காட்டப்படாத வருமானம் மற்றும் 11.98 கோடி கணக்கில் காட்டப்படாத முதலீடுகள் இருந்ததா வருமான வரித்துறை தெரிவித்தாங்க. நேருவின் சகோதரர் மணிவண்ணனுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டும் நடத்தப்பட்டது. கைப்பற்றப்பட்ட டைரி, நோட்புக், பென்ட்ரைவ் உள்ளிட்டவற்றிலிருந்து பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த மதிப்பீட்டை வருமான வரித்துறை சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2019 வருமான வரி அதிகாரிகள் வழங்கிய
மறுமதிப்பீட்டை எதிர்த்து KN நேரு மேல்முறையீடும் செஞ்சார். மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி வருமான வரி ஆணையர் நேருவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து வருமான வரித்துறை தாக்கல் செய்த மனுவை அதே ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் தற்போது மேல்முறையீடு செஞ்சிருக்கிறார். இதற்கு பதிலளிக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த விவாதத்தில் பேசிய திமுக MLA மார்க்கண்டேயன், கொலைவாளிகளை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று அவையில் பேசியுள்ளேன். கொலைவாள் என்ற வார்த்தையை சொன்னதற்காகவே என்னை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்துவிட வேண்டாம். அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய வரிகள். எனவே கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். சிறை கதவுக்கு பின்னால் இருந்துதான் இன்று இந்த அவையில் பேசுகிறேன். எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் என்னை சிறையில் சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தனிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாது என எனக்கு அறிவுறுத்தினார். அதை போன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்னை சிறைசாலையில் பார்க்கும்போது நீங்கள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் எவ்வளவு இருந்தாலும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தால் அதற்கு நாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும். தடிமனான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என மார்க்கண்டேயன் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய KN நேரு, அதாவது என் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு என்ன செய்தது? மீண்டும் கடனை தான் வாங்கியிருக்கிறது. நாங்கள் கடன் வாங்கினோம், நாங்கள் தான் இந்த ஆட்சியில் இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் என கூறுகிறீர்களே, நீங்கள் மட்டும் என்ன ஆட்சியில் கடனை வாங்காமலா தொடர்ந்து நடத்துகிறீங்க? வந்தவுடனே 20,000 கோடி கடன். இனி இந்த 5 ஆண்டுகளில் எப்படியும் 20 லட்சம் கோடி கடனை நீங்கள் வாங்குவீர்களா இல்லையா என்று நாம் பார்ப்போம் என KN நேரு அதிரடியாக கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் KN நேரு ஏற்கனவே வேலைக்கு லஞ்சம் என குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட 808 கோடி வரையில் வாங்கியதாக அவர் மீது புகார் உள்ளது. ஒரு வேலைக்கும் கிட்டத்தட்ட 25 to 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்கியதாக KN நேரு மீது புகார் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கில் கூடிய விரைவில் அதை விசாரிக்கப்படும். அந்த வழக்குக்கான முக்கிய ஆதாரங்களை விஜய் அவர்கள் தற்போது சேகரித்து கொண்டிருக்கிறார். அந்த வழக்குக்கான ஆதாரங்கள் கிடைத்தவுடன் KN நேரு கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை KN நேரு கைது செய்யப்பட்டால் திமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? இல்லை KN நேரு கைதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.